ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான எக் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆனியன் மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிவிட்டேன். 7 முந்திரி பருப்பு, ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு எண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். ஒரு வாணலில் இப்போது நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போது வதக்கிக்கலாம். நம்ம சட்னிக்கு வதக்கிற மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பையும் இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம், ஒரு பேஸ்ட் மாதிரி. இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்புமிளகாத்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 முட்டை அளவுக்கு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம இது மாதிரி கீறிக்கலாம். ரொம்ப ஆழமாக வெட்ட வேணாம். இப்போது அதே வாணல்லையே நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், ஒரு பிஞ்சு மிளகுத்தூள், ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு நம்ம இந்த முட்டையும் சேர்த்து அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வேணாம், ஒரு 3 செகண்ட் போதும். இப்போ இதே வாணல்லே நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணியிருக்கேன், அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போது மசாலாவையும் நம்ம இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இதை வதக்கிட்டு ஒரு 150 ml அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் தண்ணி ஊற்றிக்கிட்டு 15 to 20 மினிட்ஸு நல்லா இதை வேக விட்டுடலாம். தண்ணி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போது நீங்கள் இடையிடையே கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம முட்டையும் இதோட ஆட் பண்ணிடலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் நம்ம கொதிக்க விட்டால் போதும். இப்போ நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதோட 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். விருப்பம் இருந்தால் நீங்கள் இதோட ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதோட கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியதான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.